ஹலோ வியூவர்ஸ். இந்த தேர்தல் போரில் ஸ்டாலினின் மிகப்பெரிய எதிரி யார் என்று கேட்டால் எடப்பாடியார், ஓபிஎஸ் அல்லது மோடி என பதில் சொல்வீர்களானால் நீங்கள் அரசியல் அப்டேட்டில் பின்தங்கியுள்ளீர்கள் என்றுதான் அர்த்தம். ஸ்டாலினின் மிகப்பெரிய எதிரி இந்த தேர்தலில் ராமதாஸ் தான். அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்த அன்று சூடு சொரணை இருக்குதா என்று கேட்டு பிரச்சனையை துவங்கியவர் ஸ்டாலின். இதோ இன்று வரை டாக்டரை தூக்கி போட்டு பந்தாடி வருகிறார். அதில் மிக முக்கியமாக வன்னியர் சங்க கல்வி அறக்கட்டளை பற்றி ஸ்டாலின் சமீபத்தில் இழுத்துவிட்ட விவகாரம் பெரிதாய் பற்றி எரிய துவங்கியுள்ளது. அதாவது வன்னியர் சங்க கல்வி அறக்கட்டளையின் பல்வேறு சொத்துக்களை எல்லாம் தனது குடும்ப சொத்துக்களாக ராமதாஸ் மாற்றிக்கொண்டிருக்கிறார். வன்னியர் சொத்துக்கள் அனைத்தும் ராமதாஸின் துணைவியார் பெயரில் இருக்கிறது. இந்த சொத்துக்களை காப்பாற்ற அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டார் ராமதாஸ் என்று ஸ்டாலின் சமீபத்தில் துவைத்தெடுத்தார். இது வன்னிய சமுதாய மக்களை மிக உக்கிரமாக ராமதாஸை நோக்கி திரும்ப வைத்திருக்கிறது. ஏற்கனவே காடுவெட்டி குரு மரணத்தின் மூலம் ராமதாஸ், அன்புமணி இருவர் மீதும் பெரும் அப்செட்டில் இருக்கும் வன்னிய சொந்தங்கள் இப்போது இந்த பணம் சொத்து விவகாரத்திலும் தங்கள் தலைமை மீது ஆத்திரப்படுவதால் மன உளைச்சலில் உள்ளதாம் பாமக. ஸ்டாலின் கிளப்பிய விவகாரம் எந்த அளவு உண்மை என்று விசாரிக்க போனால் பெரும் வில்லங்கங்கள் வெடிக்கின்றன. அதாவது வன்னிய குல சத்திரிய சங்கம் தான் அனைத்து வன்னிய சங்கங்களின் தாய் சங்கம். இந்த சங்கத்திற்கு எதிரான சொந்த கட்டிடம் சென்னை புரசவாக்கம் பெருமாள்பேட்டையில் பழைய புவனேஸ்வரி தியேட்டர் அருகில் உள்ளது. இதன் பழைய நிர்வாகி இறந்ததும் பாமகவின் மாஜி மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி டீம் இதை ஆக்கிரமிப்பு செய்தது. இதை வன்னிய குல சத்திரிய சங்கத்தினர் தட்டி கேட்டனர். இந்த பிரச்சனை ராமதாஸிடம் போக அவரோ அன்புமணியை பேசி முடிக்க சொன்னார். அன்புமணியோ நம்ம சமுதாய மக்கள் சொத்துதானே, இதை நாங்களே வச்சுக்கிறோம் என்று பேசி முடித்தார். இந்த இடத்துல 3 மாடி கட்டி வாடகைக்கு விட்டிருக்காங்க. மாதம் 60,000 ரூபாய் வருது. இது எங்கே போகிறது? இந்த பணத்தை அனுபவிப்பது யார்? அலச வேண்டும் என்கிறார் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பலராமன். வன்னியர் குல கூட்டமைப்பின் தலைவரான ராமமூர்த்தி, வன்னியர் சமுதாயத்துக்கு சொந்தமாக தமிழகம் எங்கும் 200க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் உள்ளன. இவற்றின் சொத்து மதிப்பு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய். இந்த சொத்துக்கள் எல்லாம் தற்போது ராமதாஸ் உள்ளிட்ட ஒரு சிலரது குடும்பத்தின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த சமுதாயத்தின் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே உள்ளனர். தர்மபுரியில் சோழக்கோட்டை என்னும் இடத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் இயங்கி வந்த வன்னியர் சமூக உண்டு உறைவிடை பள்ளியை நிர்வாகிகளை மிரட்டி தனது சங்கத்தின் பெயருக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார் ராமதாஸ். இதை சரஸ்வதி ராமதாஸ் உண்டு உறைவிட பள்ளி என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். இதே போல தமிழகம் முழுவதும் பல்வேறு வன்னியர் சங்கத்தின் சொத்துக்களை ராமதாஸ் குடும்பம் கைப்பற்றியுள்ளது. இதையெல்லாம் ஸ்டாலின் வெளிக்கொண்டு வருவதால் அவர் மீது பாய்கிறார் ராமதாஸ். சரி, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ராமதாஸ் மற்றும் அவர் தரப்பு என்ன பதில் சொல்கிறது? வன்னியர் கல்வி அறக்கட்டளை சொத்துக்களை நான் எனது மனைவி பெயருக்கு மாற்றி எழுதியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை ஸ்டாலின் நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அரசியல் பொது வாழ்வில் இருந்து அவர் விலக தயாரா? ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் வன்னியர் சங்க கல்வி அறக்கட்டளையில் ஆய்வு செய்ய நான் அனுமதிக்கிறேன். அதே போல திமுக அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளை ஆகியவற்றில் பாமக வழக்கறிஞர்கள் மற்றும் தணிக்கையாளர்கள் குழுவை கொண்டு ஆய்வு செய்ய அனுமதிக்க ஸ்டாலின் தயாரா? வன்னியர் கல்வி அறக்கட்டளை சொத்துக்கள் முறைப்படி வாங்கப்பட்டவை. ஆனால் பல மாவட்டங்களில் திமுக அறக்கட்டளை சொத்துக்கள் வளைக்கப்பட்டவை என்று பொளந்திருக்கிறார் ராமதாஸ். பாமக தொண்டர்களோ தன் முதுகில் அழுக்கு மூட்டையை வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் மருத்துவர் ஐயாவை சீண்டிவிட்டார் ஸ்டாலின். முரசொலி அறக்கட்டளையில் மகன் உதயநிதி நிர்வாகியாக அமர்த்திவிட்டு அழகிரி குடும்பத்தினரை விலக்கி வைத்ததில் துவங்கி பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ள ஸ்டாலினின் தில்லுமுள்ளுகளை விரைவில் வெளிக்கொண்டு வருவோம் என்கிறார்கள்.